ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன். இதனால் வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராகுவோட சம்பந்தப்பட்டு இருந்தார். மேஷ ராசிக்கு மாறுறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார். இதனால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத 12 ராசிக்கும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் இருக்கும். அதாவது 31/5/2024 முதல் 11/7/2024 வரை 1.5 மாசம் இருக்க போகிறார். அவர் இப்போ 41 நாள் இருக்கார். இதை பத்தி தான் இந்த விரிவா பொது பலனை சொல்ல போறேன். பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் நன்மை தான் செய்யும் அப்படின்றது சாஸ்திர தர்மம். அப்போ இதனால் வரைக்கும் மீனராசியில ராகுவோட சேர்ந்து இருந்த செவ்வாய் கடுமையான விளைவுகளை கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது. ராகு, கேது, சூரியன், சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோட இணைவோ செவ்வாயோட பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது. அப்போ ராகுவோட செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை, பின் விளைவுகள், விஷ ஜந்துக்கள் பயம், காற்றால் பரவக்கூடிய நோய்கள், நீரால் பரவக்கூடிய நோய்கள், இது மூலியமாவே இப்போ அது வந்துகிட்டு இருந்தது. நம்ம நாட்டுக்கு வரலன்றவல, ஆனால் மற்ற இடங்களுக்குலாம் வந்துகிட்டு தான் இருந்தது. இதுதான் உண்மை. இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு, மேஷராசிக்கு போறாரு. அப்போ மேஷராசியில் அவர் இருக்கும்போது என்ன பொது பலன்கள் எப்படி ஏற்படும் கேட்டீங்கன்னாக்கா, அவர் மேஷராசியில சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் படைத்தளபதினு சொல்லக்கூடியவர். அப்போ அந்த படைத்தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும். அப்போ படைத்தளபதிக்கு ஒரு நேரத்தில் சக்தி எப்போ வந்து சேரும்? அவர் ஏதாவது ஒரு போருக்கு புறப்பட்டாலோ, ஒரு சண்டை சச்சரவு தீர்க்க கிளம்பினாலோ தான் அது வரும். அப்போ வீட்லேயும் சரி நாட்டிலேயும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அந்த செவ்வாய் அதுக்குண்டான வேலையை செய்வார். ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள், மகான்களுடைய அருள்கள், இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது. இந்தியாவிலும் இருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்து இருக்கிறது. அதனால் பின் விளைவுகள் அவ்வளவாக வராது. சண்டை மூலம் அபாயம் வரும் ஆனால் வராது, இப்படிதான் சொல்ல முடியும். அதனால தான் இந்த பதிவில் இப்படி சொல்லிட்டு வரேன். அந்த பய உணர்வு வரும். எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ, நம்ம எதிரி நாட்டு மேல் படையெடுத்துருவாங்களோ, எங்க பார்த்தாலும் சண்டை நடந்துட்டு அப்படின்னு பயம், உள்ளூர் பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான். அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபைலாம் இருக்கு. இதுக்குண்டான சண்டை வரது சமாதானம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு. இதெல்லாமே பண்ணி ஓரளவு குறைச்சிருவாங்க. நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது. இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள். இந்த மேஷராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காமல் இருக்கலாம். ஒரு அசோசியேஷன் ஏற்படுத்தி அதில் ஒருத்தர் தலைவராவார். ஒரு மேஷராசியாக கூட இருக்கலாம். அது இல்லாமல் நிர்வாக திறமையில திறமசாலை வெற்றி பெற்று பரிசு பாராட்டெல்லாம் பெறுவாங்க. நிறைய இடத்துல ஆராய்ச்சி பண்ணி அது மூலிமா பூமியில் ஆராய்ச்சி, புதையல் சொல்கிறோம் இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. இப்போ கீழடியில் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, தொல்லியல் துறையில், அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும். புதையல் கிடைக்கும். அது அரசாங்கத்தை சேரும். தொழில் துறை மூலிமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும். இதெல்லாமே இந்த மேஷராசியில் செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது. இது இல்லாமல் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறபடியால் மனை உயரும், பூமி லாபம் கிடைக்கும். நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க, விற்காம இருக்கும், இப்போ விற்கும், நல்ல விலைக்கு போகும். பொதுவாக ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும். அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு. பொதுவான பலனா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம், துலாம், விருச்சிகம் இந்த 3 ராசியும் பார்க்கிறார். அப்போ கடகத்தை பார்க்கும் பொழுது, நீர் ராசியான கடகத்தை பார்க்கும் பொழுது, செவ்வாய் நெருப்பு கிரகம் இல்லையா, கடகம் நீர் கிரகம் இல்லையா, 4ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாப கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. சனி பகவானுக்கு எப்படி 3ஆம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரி தான் செவ்வாய் பகவானுக்கு 4ஆம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எரிமலை வெடிக்கும், நெருப்பு குழம்புகள் வரும், கடலில் விழும், கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். பூகம்பம் கண்டிப்பாக வரும். இந்த பூமிகாரகன் மேஷத்தில் அமர்ந்தர்கள், அதனால் பூகம்பம் வரும். ஒரு சில இடங்கள் வரும், போகும். அதன் உண்டான பயமும் நமக்கு தென்பட தெரியும். நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும். அடிதடி பயிறது, ரத்த காயங்கள் ஏற்படுறது, ரத்தம் வருது, எல்லாமே நடக்கும். என்ன பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா? இல்லை, இதெல்லாமே நடக்கும். ஆனால் பெருவாரியான விஷயத்தில் நடக்காது. நம்ம நாட்டுக்கு அவ்வளோ நடக்காது. இது இறை வழிபாடு ஆலயம் பரிகாரத்தில். அதனால தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரோம். அதனால தான் நம்ம மக்கள் எல்லாம் மீண்டு வராங்க. கொரோனா கூட எப்படி மீண்டு வந்தாங்க, இந்தியா எப்படி மீண்டு வந்தது, அது மாதிரி தான் நம்ம சொன்னால் கேட்போம். நம்ம பயப்படக்கூடியவங்க, ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம. பக்தியில பயபக்தி சொல்லலையா, அந்த பயபக்தி உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம இந்திய நாடு. அதனால கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார். துளாராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். நீண்ட நாளா கேஸ் போயினே இருக்கும். பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம்.
என்ன இப்படி பண்ணிட்டானே விட்டுருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே இப்போ தண்டனை கிடைக்கும். நீதிபதிகள் தன்னுடைய சத்திய வாக்கு தவறாமல் தீர்ப்பு வழங்குவார்கள். அடுத்ததாக விருச்சிகத்தையும் பார்க்கிறார். விருச்சிகத்தை பார்க்கறனால அதுவும் அவருடைய சொந்த வீடு தானே. அதனால விருச்சிகத்தை பார்க்கும்போது கடல் கடந்த வாணிகம் சிறப்படையும். கடல் கடந்த வாணிகம் சிறப்படையும். ஷிப்பிங் மூலிமா ஷிப்பிங்கில் இருக்கவங்களாம் நல்லா டெவலப் ஆவாங்க, நல்லா வருவாங்க. கடல் சீற்றம் அதிகரிக்கும். சுனாமி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் தென்படும். இதெல்லாம் செவ்வாய் பயிற்சியால் இப்போ மேசராசிக்கு வந்தவுடனே இந்த 41 நாட்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்லது எடுத்துக்கோங்க. கெட்டதுக்கு இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எல்லாம் நல்லபடியாக தான் நடக்க போகுது. இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். என்னுடைய உபாசன வீரக மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களுடைய அருள் பரிமாணம் சொல்லி வாழ்த்தி, ஓம் மகிஷத் பஜாயி வித்மகே சண்டகஸ்தாய் திமகே தன்னோ வாராகி பிரஜோதியா, வாராகி ஒரு பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி, தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார், 5க்கு வந்திருக்கார். 5ஆம் இடம் என்று பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி குருவுக்கு நட்பு கிரகம் தான் செவ்வாய். அதனால் அந்த 5க்கு வரும்போது நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க ஒரு விஷயம் நடக்கலைன்னு, அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை நடக்காத விஷயம் நடக்கும். அது இல்லாமல் உங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வஜன்ம புண்ணியம்னு சொல்லுவோம் இல்லையா, எப்போ ரொம்ப நாளாக கேட்டிருந்தப்பா கிடச்சிச்சு பண்ணுறோம், எனக்கு புண்ணியம் தான் அப்படின்னு அதுதான் நடக்க போகுது. அது நடக்கும். இது இல்லாமல் பயணங்கள் அடிக்கடி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மூலிமா போவீங்க. நிறைய கோயில் குளம் போகலாம், சுற்றுலா பயணம் போகலாம். அங்கே எங்கே போனாலுமே நீங்கள் ஒரு கான்டாக்ட் வச்சிங்க. ஏன்னா நீங்கள் ஓயாத உழைப்பாளின்னு சொல்லப்படுறாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அவங்க அந்த தொடர்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மூலயமா ஒரு உதவி கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் உங்களுடைய புத்திர புத்திரிகள் மூலிமா நல்ல கல்வி தேர்ச்சி அடைவாங்க. அவங்க வேலைக்கு போகிறவங்க தான் அதில் முன்னேற்றம் அடைவாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. குழந்தை இல்லாமல் இயங்கியிருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே அந்த செவ்வாய் பேச்செல்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு விட்டதை பிடிப்பீங்க, இழந்தது இருப்பீங்க, நிறைய இழந்திருப்பீங்க. அதெல்லாமே இப்போ திரும்பி வரும், கண்டிப்பாக வரும். அப்போது மனம் சந்தோஷப்படும். அப்போது நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஓய்வுன்றதே இருக்கக்கூடாது உங்களுக்கு. அப்படி இருந்தால் தான் உங்களுடைய முன்னேற்றம் தடைபடாமல் நல்லபடியாக இருக்கும். இது இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அவர் பார்வை பெறும் இடம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் பார்க்குறாரு, 11, 8 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது 8ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், ஆயுள் விருத்தி ஏற்படும், அதுக்குண்டான பயம் போயிடும். திடீர்னு உதவிகள் கிடைக்கும், யார் மூலியமாக கிடைக்கும். அது இல்லாமல் மறைமுகம் ஸ்தானம், உடம்புல மறைமுக ஸ்தானம் சொல்லலையா, அந்த வகையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய் நொடி போகும். அப்போ அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பெரியோர் உங்களுக்கு மூத்த சகோதரன் தான், அவங்க மூலியமாக உதவி கிடைக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், தாய் தந்தையோட ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்பயுமே தனுசு ராசிக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, தாய் தந்தை 2 பேருமே ஒரு சேர அவங்க வணங்கணும். அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும்னு சொல்லப்படுது. அதை நீங்கள் பண்ணிட்டு வரணும். நிறைய மகான்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஜீவசமாதி இடங்கள் இருந்தால் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. மனம் ஒரு நிலைப்படும். உங்களுக்கு உண்டான அந்த அவசர குணம், ஒரு நோக்கத்தோடு இருப்பீங்க, ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க, அதெல்லாமே வெற்றி பெறும். அந்த நிதானமான போக்கும் உங்களுக்கு வந்துடும். எல்லாமே நடக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் அந்த பார்வை பெரிய இடங்களும் சொல்லிட்டு வரேன், அதுவும் நல்லது நடக்கும். இது இல்லாமல் அந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தெல்லாம் கூட தள்ளி போகும், அதெல்லாம் தள்ளிடும். இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சேர்ந்த ஒரு குருவை நீங்கள் ஏற்றுக்கிட்டு வரணும். ஒரு குருவாக அது முருகராக கூட இருக்கலாம். முருகர் கூட குருவாக தான் சொல்லப்படுகிறார். அந்த எல்லாமே அந்த முருகப்பெருமானை வணங்கிட்டு வரலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சொல்லப்படுது. அவர் வணங்கிட்டு வாங்க. அவர் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பார். கலியுகத்தில் சிரஞ்சீவியில் 7 அவர் ஒருத்தர் சொல்லப்படுறாரு. அதனால் அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டுவாங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபட்டுவாங்க. அதில் ஒரு சனிக்கிழமை தோறும் போயிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. விளக்கு போட்டு துளசி மாலை சாத்தி வெண்ணெய் காப்பு இதெல்லாம் கூட ஆஞ்சநேயருக்கு பிடிச்சிருக்கு. அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அது நல்லது. ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வாங்க. நீங்கள் எப்பவுமே கணக்கு வழியில் கொஞ்சம் கில்லடியாக இருப்பாங்க. எழுதுறதுலையும் நல்லா எழுதிக்கிட்டே இருப்பீங்க பார்த்தாலும். அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறனால ஸ்ரீராம ஜெயம் தொடர்ந்து எழுதிட்டு வாங்க. 108, 1008, 1008 இப்படி எழுதிட்டு வரலாம். அதை எழுதிட்டு அதை கொண்டு போய் பெருமாள் கோயிலில், ராமர் கோயிலில், ஆஞ்சநேயர் கோயிலில் போட்டுட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இதெல்லாம் இறை வழிபாடாக சொல்லப்படுது. விளக்கு போட்டுவாங்க, நிறைய விளக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஒரு குறிக்கோளில் வாழ்ந்துவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும்.
இது இல்லாமல் நீங்கள் தான தர்மம் பண்ணணுன்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு உண்டான தேவையான உணவு கொடுங்க, அவங்களுக்கு ஆடை கொடுங்க, படிப்புக்கு உண்டான உதவிகளை கொடுங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் குழந்தைகளுக்கு பண்ணுறது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது. அது இல்லாமல் அனாதை குழந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்பா அம்மா எல்லாமே இருக்காங்க, 2 பேருமே இருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையோ உங்கள் வசதிக்கு ஏற்ப அவங்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நல்லா நடக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது. உங்களுடைய குறிக்கோள் கண்டிப்பாக நிறைவேறும், கேட்டது கிடைக்கும், நினச்சி நடக்கும். இப்போது எல்லா வகையிலும் ஏற்றங்கள் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.